சீமான் அவர்கள் வந்து 234 தொகுதியோட வேட்பாளர் வந்து அறிவிச்சிருந்தார். அதில் வந்து ரொம்ப பேசுபொருளான வேட்பாளர்கள் வந்து 6 பேர், 6 பிராமணர்களை சீமான் வந்து வேட்பாளர் அறிவிச்சாருன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்லேருந்து செய்தி நிறுவனங்கள் வரைக்கும் சீமான் அவர்களை விமர்சித்து பேசுறது நம்ம பார்த்துருக்கோம். பிராமணர்களை இதுவரை எந்த கட்சியும் வேட்பாளர் நிறுத்தலை. அப்படியே நிறுத்தியிருந்தாலும் 1, 2 நிறுத்துவாங்க. 6 பேரை ஏன் சீமான் நிறுத்தணும்? ஏற்கனவே நாங்கள் சொன்ன ஒரு பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? நான் ஒரு பிராமணன் என்று சொல்லுவதன் மூலமாக அதை வரவேற்கிறேன். ஒன்று. இரண்டாவது, பிராமணர்களை நந்தித்து பல ஆண்டுகளாக என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனாரின் தகப்பனார் தாத்தா தூகா ஜெகநாதாச்சாரியர் என்பவர் பத்திரிகை நடத்தி கொண்டு வந்தார். தார்மீக இந்து, சைதாப்பேட்டையில். எங்க தாத்தாவை அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க சார் ஈவி ராமசாமி நாயக்கர் ஆளுங்க. அதை நான் கண்ணால பார்த்துருக்கேன் சார். ராஜாஜி அவர்கள் மணியம்மையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்